காலம் எனும் வெள்ளத்தில் பலர் தம் சமூகத்துக்காய் செய்த அர்ப்பணிப்புகள் அடித்துச் செல்லப்படும் என்பதற்கு முன்னாள் போராளிகள் பலருடைய வாழ்க்கை நிதர்சனம். போர்க்களத்தில் விழுப்புண்களை சுமந்த போராளிகள் இன்று தம் சொந்த வாழ்க்கைக்காய் மனப்புண்களை சுமந்தவாறு போராட வேண்டியிருப்பது வேதனைக்குரியது. மன்னார் மடு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட இரணை இழுப்பைக்குளம் பிரதேசத்தில் வசித்து வருகிறார் விநாயகமூர்த்தி பிரதாப். கடந்த 2009ஆம் ஆண்டு வவுனியா பூந்தோட்ட முகாமில் தடுத்து வைக்கப்பட்ட பிரதாப் ரத்மலான இந்து கல்லூரியில் கல்வி போதிக்க வைக்கப்பட்டிருந்து பின்பு விடுதலை செய்யப்பட்டார். பிரதாப்புக்கு 3 சகோதரர்களும் 2 சகோதரிகளும் உள்ளனர். சமூகத்திற்காக நெஞ்ச துணிவுடன் பல தியாகங்களை செய்த பிரதாபன் இன்று துணிவும் நம்பிக்கையும் இருந்த போதிலும் தம் வாழ்வை முன்னெடுப்பதற்கான எவ்வித வாழ்வாதாரங்களுமின்றி தவிக்கிறார். இன்றளவும் தன் தாயின் தையல் தொழிலும் தந்தையின் சிறு தேநீர் கடையின் மூலமே இவர் தம் வாழ்க்கை சக்கரத்தை நகர்த்தி செல்கிறார். நாளை நலமாய் விடியும் என்ற நம்பிக்கையுடன் வாழ்ந்து வரும் பிரதாபன் விடுதலையாகி 5 வருடங்கள் கடந்துள்ள போதிலும் வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் இன்றளவும் நிறைவேற்றப்படவில்லை. நாங்கள் புனர்வாழ்விலிருந்து வந்திருக்கிறோம். கடகாலமாக எங்களை ஒருவரும் வந்து கவனிக்கவும் இல்லை, எதுவுமே செய்யலை. எங்களை வட மாகாணத்தாடையோ இல்லை எந்த ஒரு உதவியும் எங்களுக்கு தரையில்லை. கணவர் இருக்கிறாங்க, எந்த ஒரு உதவியுமே கிடைக்காம இருக்கிறாங்க. எங்களோட தமிழ் கூட்டமைப்போ எதுவுமே எங்களுக்கு கண்டுகிறதும் இல்லை. எந்த ஒரு அமைப்பும் வந்து எங்களுக்கு உதவி திட்டங்களோ எதுவுமே செய்யறதும் இல்லை. இவ்வளோ காலம் நாங்கள் ஸ்டார்ட்ல அருணாச்சலம் முகாமில் இருந்து தான் கைதாகி போனது. போய் 3 மாதம் இருந்தாங்க. அதுக்கு பிறகு படிக்க போகிறோம்னு சொல்லி கொழும்பு மனஹிந்தி காலேஜுக்கு போய் அங்கே ஓயில் எழுதினாங்க. எழுதி 1 வருஷத்தால் ரிலீஸ் வந்து அதுக்கு பிறகு எங்களை விட்டுட்டாங்க. அது 2010 5ஆம் 25 ரிலீஸ் ஆகினாங்க. இந்த சத்தி நியூஸ் தான் சத்தி டிவி நியூஸ் தான் எங்களை கொண்டு வந்து இந்த வெளி உலகத்தை காட்டுது. இதுக்கு நாங்கள் நன்றி சொல்லுறோம். மற்ற அதே நேரத்தில் இனி சத்தி டிவி எங்களுடைய பிரச்சனைக்குரிய தீர்வு காணுமென்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எங்களுக்குரிய உதவி திட்டங்களை வந்து அதன் மூலம் செய்யணும் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எதனையும் எதிர்கொள்ளும் மனத்திராணியுள்ள இவரை போன்ற முன்னாள் போராளிகள் வேண்டி நிற்பது எல்லாம் தமக்கு வழங்கப்பட்ட தொழிலுக்கான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான். தம் வாழ்வில் வசந்த காலம் உதயமாக போவது எப்போது என்ற கேள்வியுடன் காத்திருக்கின்றார். தம் இளமையை நம் சமூகத்திற்காய் அர்ப்பணித்த முன்னாள் போராளி விநாயகமூர்த்தி பிரதாபன்.